ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதிய புத்தகத்தை வெளியிடுகிறேன். இந்த புத்தகத்துக்கு முன்னாலே 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாஸ்து சாஸ்திரம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அதில் பெரியண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை எழுதுவதற்காக இங்கே வாங்க. அங்கங்க அங்கோவர் சுலபமாக எழுதுறதில்லை. பள்ளிக்கூடத்து வேலைகளை செய்யறதோட சரி, கட்டணம் கட்டணத்தோட சரி, பிள்ளைகளை மாற்றத்தோட சரி, எழுதுல எனக்கு ஈடுபாடு இல்லை. அந்த ஈடுபாடை உண்டாக்கி முதல்ல வாசகர் புத்தகத்தை எழுத வைத்தவர் எழுதுங்க இந்த ராகவன். 40 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கார். இவருடைய கதைகள் எல்லாம் அரசாங்க புத்தகத்திலே பாட புத்தகத்தில் வந்திருக்கு. இவருடைய முயற்சியினால்தான் அந்த புத்தகம் எழுதி வெறும் 30 ரூபாய்க்கு போட்டோம். அன்றைக்கு விழாவில் 100 ரூபாய்க்கு கொடுத்தோம். என்னுடைய மாணவர்களும் நண்பர்களும் வாங்கிக் கொள்வார்கள். அந்த 100 பேருக்கு சார்பை போட்டு அந்த போட்டோ எடுத்து அந்த நண்பர்களுடைய போட்டோ கொடுத்தேன். அதில் 13,000 ரூபாய் வசூலாச்சு. அதில் 5,000 வடக்கூரில் இருக்கிற உயர்நிலைப்பள்ளிக்கும் வீட்டிற்கு 8,000 கவுத்து தரப்பட்டு இப்போ வசூலாக பணம் நல்ல காரியத்துக்கு தான் பயன்பட போகுது. எனக்கு தெரியாது. ஆனால் வேலை தான் வேலை வச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நங்கநல்லூர்ல ஒரு தமிழாசிரியர் இருந்தது. சாரணத்துக்கான புத்தகங்களை தமிழ்ல முதல் எழுதி நாடுகளை அறிமுகப்படுத்துகிற அவர் தான். வனிதா பதிப்போன்னு ஒரு பதிப்பை வச்சு சிறந்த நூல்களை பதிப்பிக்கிறதா அவர் தான். திருக்குறள் முதல் முறைன்னு பெரிய முறை எழுதி கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல 7 லட்சம் 2 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன் புத்தகத்தை. ஒரு புத்தகம் 2 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இப்போ 35 ரூபா வரைக்கும். அது விலை மதிப்பு 80 ரூபாய். ஆனால் 35 பேர் கொஞ்சம் அடக்க வரைக்கும் வேற அது லாபத்தை எதிர்பார்க்கறது. எனக்கு 100 புத்தகம் வேணும்னு கொடுத்து பணம் கொடுக்க போற தயங்கினாரு. இந்த விழா செலவு கொடுத்து நானே செய்யணும்னு ஆசை, அதனால நீங்க வாங்கிக்கணும்னு. அப்படி பெரியண்ணன் மிகச்சிறந்த சாதனையாளர், தேசிய தமிழ் எழுத்தாளர்களுடைய தேசிய தலைவராக இருக்க, நங்கநல்லூர்ல திருக்குறள் வளர்க்க திருக்குறள் பேரவை தலைவராக இருக்க, வனிதா பதிப்பு வச்சு மிகச்சிறந்த இந்த மண்டபத்துக்கு ஆண்டுதோறும் அவர்கள் ஒரு சங்க விழாவை கொண்டாடுறாங்க. சங்க விழாவை கொண்டாடுறாங்க. பெரும்பாலான வரலாறுலாம் 70 தாண்டியதால இந்த தலைமையுடைய நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஹோமியோபதி டாக்டர் மருந்து கொடுத்து அவங்க குணமாயிருக்கிறார். அதே மாதிரி பஞ்சாப் ரஞ்சித் சிங் என்பவருக்கு ஹரி பர்கர் என்பவர் இந்த மருந்தை கொடுத்து குணமாக்கியிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி என்று சொல்கிற 12 தாது உப்புகள் எப்படி உடல்ல வேலை செய்து இந்த நோயை குணமாக்குகிறது என்பதை விவரமாக இதில் குறிப்பிடப்படுகிறது. அது ரொம்ப வியக்கத்தக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, மலர் மருந்துகள் ஒரு தலைப்பிட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மலர்கள் எந்த மலருமே இந்திய நாட்டில் கிடைக்கிற மருந்து அல்ல. எல்லா மருந்தும் இந்த மலர்கள் அனைத்தும் வெளிநாட்டில் கிடைக்கிற மருந்துகள். அந்த மலர்களை பயன்படுத்தி டாக்டர் பேட்ச் என்பவர்
எம்ஏபிஎஸ் தேசிய தலைவர் தமிழ் எழுத்தாளர் சங்கம் அவர்கள் வெளியிட யார் வெளியிடுவார்? வெற்றி கொள்வது யார்? முதல்ல எல்லாரும் எல்லாம் போட்ட பிறகு எடுத்து எல்லாம் போட்ட கிடைக்காது நிற்க வச்சு எல்லாம் கிளம்புவோம். வெளியிட்ட அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நூல் வெளியீட்டு விழா என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திட்டமிட்டு இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறும். நான் பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இது போன்று மிக அருமையாக எல்லோருக்கும் சாதனை அளித்து அவர்களுடைய கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து மேலப்படம் இருந்தது வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு ஆகும் என்பதை அறிவிக்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே நூல் நிலையில் பெருமைப்படுகின்ற நிலையிலே நான் இருந்தாலும் இந்த விழாவிலே இந்த நூலை வெளியிடுவதிலே மிகவும் பெருமை அடைகிறேன். ஏனென்று சொன்னால் பெருமைக்குரிய புலவர் டாக்டர் பாண்டியன் அவர்கள் எழுதிய நூல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூல். இந்த நூல் ஒவ்வொருவருடைய கையிலேயும் இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு செல்கின்றவர்களும் சும்மா செல்லக்கூடாது, அனைவரும் ஒரு பையை வாங்கி செல்ல வேண்டும், உணவருந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு அரிய ஏற்பாடு செய்வது மிகவும் பொருத்தமாக உள்ளது. இந்த விழாவிலே ஒரு 4 அமைப்புகள் திருக்குறள் பேரவை குரம்பேட்டை தலைவராக இருக்கிறார், கம்மல் இலக்கிய மன்ற தலைவராக இருக்கிறார், திருவள்ளுவர் வள்ளலார் நற்பணி மன்றத்தினுடைய தலைவராகவும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்திலே இருக்கும் 4 இலக்கிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த நூலை வெளியிடுவது என்பது ஒரு பெருமைக்குரிய செயல். இந்த செயலை செய்கின்ற ஐயா அவர்களுடைய நூலை பார்ப்போமானால் இதில் நிறைய செய்திகள், அதாவது மலர் மருத்துவம் என்பது ஒரு பெரிய மருத்துவம். அது இல்லாத இந்த அலோபதி மருத்துவம் என்பது ஒன்று உண்டு. அலோபதி மருத்துவம் என்னன்னா உடனே நோயை நீக்கிவிடும், ஆனால் உள்ளே இருந்து அந்த முழுவதும் அகற்றவே முடியாது. ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்திலே மருந்து உண்டால் அந்த அறவே நீக்குகின்ற நிலையை மிக அருமையாக இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிறுநீரக ஒவ்வொரு விழாவிலும் பரிசோதனை முறையினுடைய நான் பார்த்து பண்ண வேண்டும் என்றார். அந்த அளவுக்கு நான் இந்த தமிழ் பள்ளிகள் செய்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அதுவும் பலதரத்தையும் ஆசான்
மணிகண்டன் திரு மணிகண்டன் சூப்பர் கோச்சர் திரு மணிகண்டன் சூப்பர் திருமதி அமலா செந்தில் திருமதி எஸ் அம்மு அமர் மீனா மலரம்மா ஒரே வரும் திருமதி சி சரண்யா திருமதி பொன் அரசி ஜி பொன் அரசி திருமதி ஜி பொன் அரசி சுரேஷ் குமார் எம்பி திரு வி வாசுதேவன் பி மோகன் இன்று நடைபெற்ற விழா என்னுடைய சிறந்த நூலான ஹோமியோபதி என்னும் குணமாக்கும் கலை என்னும் நூல் வெளியீட்டு விழா. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இந்த வட்டாரத்தில் உள்ள 4 பெரிய அமைப்புகள், ஒன்று பம்மல் இலக்கிய மன்றம், இன்னொன்று ஓய்வூதியர் சங்கம், இன்னொன்று வள்ளுவர் வள்ளலார் நற்பணி மன்றம், குரோம்பேட்டை திருக்குறள் பேரவை ஆகிய 4 சங்கமும் இணைந்து மிகச் சிறப்பாக ஒளிச்சலூர் திருமுருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வந்திருந்து ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.